வெளியில் சாப்பிட்டு வயிற்ற கலக்குது தள்ளுவண்டி கடை அப்படிலாம் கிடையாது. பையன் தான் இங்கே தான் சாப்பிடுவோம், வேற எங்கேயும் சாப்பிட மாட்டோம். எந்த நேரம் கறி குழம்பு பெரிய ஹோட்டலில் கூட கிடைக்காது சார். இப்படி ஹோட்டல் நடத்துறியே எப்படி உங்களுக்கு முன்னேறுவ அப்படின்னு கேட்பாங்க. பரவாயில்ல, சாப்பிட்ற பொருள் எல்லாம் சுத்தமாக இருக்குண்ணா. எங்களுக்கே சாப்பாடு இங்கே தான் 3 வேளை சாப்பாடு இங்கே தான். எங்களுக்கு வீட்டில் சமைக்க மாட்டோம். பேர் மல்லிகா, கடை 15 வருஷம் வச்சுருக்கேன். டிஃபன் சென்ட்ரு கடை பேர். வெட்டுக்குளம், கோயம்பேடு, பிஹெச் ரோடு. கோயம்பேடுலேருந்து பொந்துமலை போகிற ரோட்டில் வச்சுருக்கேன். இட்லி வடை, பூரி, பொங்கல், தக்காளி சாதம், தோசை எல்லாம் 30 ரூபா தான். இட்லி வடை 30 ரூபா, தோசை வடை 30 ரூபா, பொங்கல் வடை 30 ரூபா, பூரி வடையும் 30 ரூபா தான். இது தக்காளி சாதம் 30 ரூபா, நைஸ் தோசை 25 ரூபா, முட்டை தோசை 35 ரூபா, ஆம்லேட் 15 ரூபா, சட்னி, சாம்பார், மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, பார்சலுக்கு கட்டி சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி எல்லாமே சாப்பிடுவாங்க. எதுன்னு விரும்பல, எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வயசானவங்களும் வருவாங்க, குழந்தைங்களும் வருவாங்க, ஆஃபீஸுக்கு போகிறவங்களும் வருவாங்க, வேலைக்கு கூலி வேலைக்கு போகிறவங்களும் வருவாங்க. ட்ராவல்ஸ் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க நம்மக்கிட்ட. சாப்பாடு கட்டின்னு போயிடுவாங்க. மதிய சாப்பாடு வந்து மீன் குழம்பு சாப்பாடு, சிக்கன் கிரேவி, முட்டை கிரேவி. எங்கள் ஆயா பண்ணாங்க, எங்கள் ஆயா அப்புறம் எங்கள் அம்மா பண்ணாங்க. அது கூடவே இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே வந்துச்சு. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப விரிவு பண்ணது வந்து டிஃபன் கடை தான் ஆரம்பிச்சது. எல்லாமே சுத்தமாக தான் இருக்கும். நல்ல குவாலிட்டி தான் எங்களுக்கு. எல்லா பொருளுமே நல்ல குவாலிட்டி தான் வாங்குவோம். டேமேஜ் எந்த பொருள் வாங்க மாட்டேன். எல்லாம் கடைக்கார ஆச்சரியப்படுவாங்க, நீங்கள் இவ்வளோ இதாக வாங்கி போகிறீங்க அப்படின்ட்டு. காய்கறி கடையிலேருந்து மல்லிக்கல்லேருந்து எல்லாருமே நல்ல ஸ்பெஷலாக வாங்கி போகிறீங்க. ஐயா எவ்வளோ கம்மியாக வாங்கி போங்கன்னு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவேன். இப்படி ஹோட்டல் நடத்துறியே எப்படி உங்களுக்கு முன்னேறுவ அப்படின்னு கேட்பாங்க. பரவாயில்ல, சாப்பிட்ற பொருள் எல்லாம் சுத்தமாக இருக்குண்ணா. எங்களுக்கே சாப்பாடு இங்கே தான் 3 வேளை சாப்பாடு இங்கே தான். எங்களுக்கு வீட்டில் சமைக்க மாட்டோம். அதனால் வந்து எந்த பொருளும் எங்களுக்கு டேமேஜ் இருக்காது. யாரும் எந்த குறை சொன்னது கிடையாது. ஃபேமிலியில் இவங்கெல்லாம் வேலை செய்கிறவங்க தான். அவர் மாஸ்டரு, எங்கள் பையன், எங்கள் ஹஸ்பண்டு, நான் 3 பேரும் பண்ணுவேன். புதுசாக வரவங்க வாங்க, வந்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு போங்க. கொடுத்த காசுக்கு நல்லா இருக்கும். எந்த இதுவும் இருக்காது. நன்றி, வணக்கம். மார்க்கெட்டுக்கு வருவோம். நான் டெய்லியும் இங்கே சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும். நான் இட்லி இந்த மாதிரி சாப்பிடுவேன், வடைலாம் சாப்பிடுவேன். பையன் தான் இங்கே தான் சாப்பிடுவோம், வேற எங்கேயும் சாப்பிட மாட்டோம். அவர் டெய்லி தோசை அது மாதிரி சாப்பிடுவேன். நான் இட்லி அவ்வளோதான். அதோட நல்லாயிருக்கும். இங்கே டிஃபன் வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கும். நான் இங்கே லைனில் எல்லாம் விட இங்கே நல்லாயிருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே தான் சாப்பிடுவோம். வேலைலாம் நார்மல் தான். என் பேர் பாலாஜி. இங்கே ஒரு 5 இயர்ஸாக வந்துருக்கோம். கோயம்பேடு டிஃபன் இங்கே தான் சாப்பிடுவோம். இந்த லைன் ஃபுல்லாக ட்ரை பண்ணியிருக்கோம். இங்கேயோட டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ரேட்டும் சீப்பாக தான் இருக்கும். என் பேர் ரகு, கோயம்பேடில் தான் ஒர்க் பண்ணுறேன். இங்கே ஒரு 4 வருஷமாக வந்து சாப்பிட்றேன். காலைல டிஃபனே இங்கே தான், மேக்ஸிமம் மதியத்தில் இங்கே சாப்பிட்ருவேன். ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுக்கு எந்த கெடுதலும் கிடையாது. நார்மல் ரேட். வெளியில் சாப்பிட்டு வயிற்ற கலக்குது தள்ளுவண்டி கடை அப்படிலாம் கிடையாது. நான் இங்கே வந்துன்னா தோசை, சிக்கன் குழம்பு, மீன் குழம்புக்காக மெயினாக வந்துடும். ப்ளஸ் ஆம்லேட். காசு இல்லைனா கூட அதை சொல்லி சாப்பிட்டு போயிடலாம். அந்தமாரி கடை யாரும் எந்த இதுவும் இல்லை. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஐட்டம் நல்லாயிருக்கும். கம்மி தான். 40 ரூபா இருந்தாலும் நீங்கள் காலைல டிஃபனை முடிச்சுட்டு போயினே இருக்கலாம். 40 ரூபா 50 ரூபாவில் நீங்கள் மேக்ஸிமம் முடிச்சுட்டே போயிடலாம். மதிய சாப்பாடு பார்த்தீங்கன்னா 60 ரூபா 100 ரூபாய்க்குள்ளே நீங்கள் மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, ரசம் எல்லாமே இருக்குது. அன்லிமிட்டட் சாப்பாடு. எவ்வளோ நேரம் சாப்பிட்டு போகலாம். எவ்வளோ நேரம் வேணால் உட்காந்து சாப்பிட்டு போகலாம். டிரைவருங்களு மேக்ஸிமம் அந்த பஸ் ஓட்டுற டிரைவரெல்லாம் இங்கே தான் வந்து சாப்பாடு வாங்கிட்டு போயிடும். நாங்கள் இங்கே பாத்திரம் கழுவுற வேலை எல்லா வேலையும் செய்வோம் சார். இதை மாதிரி எங்கேயுமே ஹோட்டலில் சாப்பாடு கிடையாது சார். கையன் பவன் ஹோட்டல்னு சொல்லுவாங்க. இங்கே செய்கிற மாதிரி எங்கேயுமே செய்ய மாட்டாங்க. ஆமாம் சார், எல்லாருக்கும் கறி குழம்பு எந்த நேரம் கறி குழம்பு பெரிய ஹோட்டலில் கூட கிடைக்காது சார். கறி குழம்பு, மீன் குழம்பு காலையிலேயே
மதியமாக கறி குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், பொரியல், மீன், முட்டை எல்லாமும் சார் இங்கே நான் இருக்கிறேன் சார் 10 வருஷமா இங்கே தான் சார் சாப்பிட்றோம். ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எல்லாமே வந்து சாப்பிட்றாங்க. வண்டியில் போடுறவங்க, ட்ராவலில் போடுறவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க சார். எந்த குறையும் சொல்லலை. நான் எவ்வளோ பேர் வந்து எத்தனையோ ஹோட்டலில் பார்த்துக்கிறேன் சார். இது மாதிரிலாம் என் செய்யலை. என் கவிச்ச மீன் கறின்னு கோயம்பேட்டில் இது மாதிரி ஒரு மலிவு விலையில் டிஃபன் கிடைக்கிது. அதுக்கு ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காக வந்து சாப்பிட்றோம். நான் வேறு ஒரு 3-4 மாதம் வந்துன்னு இருக்கேன். எல்லாமே பிடிக்கும். இங்கே எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லாமே டேஸ்ட்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். இல்லை வயிற்றுலாம் எதுவும் எடுத்தது இல்லை. எல்லாம் வீட்டு ஃபுட்டு தான். வீட்டில் என்ன செய்கிறோமோ தான் செய்கிறாங்க. பேர் வந்து ரஞ்சன். இந்த கடைக்கு நான் மதியம் சாப்பாட்டுக்கு வந்திருக்கேன். சாப்பாடு நல்லா இருந்திருக்கு. டிஃபனுக்கு வரும் அடிக்கடி. டேஸ்ட்டுக்கு ஒரு அளவு பரவாயில்ல. நார்மலாக ரேட்டு நார்மல் தான். நான் நான்வெஜ் தான் விரும்பி சாப்பிடுவேன். இன்றைக்கி வேலைக்கிழமை இருந்தாலும் இன்றைக்கி சாம்பார் போட்டிருக்கேன். இட்லி சாப்பிடுவேன். அதிகமாக தோசை சாப்பிடுவேன். பூரி நமக்கு பிடிக்காது. வேலை நார்மலாக தான் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா இருக்குது. டிஃபன் நல்லா இருக்குண்ணா. நல்லா எல்லாம் சுத்தமாக நல்லா டிஃபன் நல்லா. இட்லி, தோசை, பொங்கல். நாங்கள் நைட் ட்ராவல்ஸில் வேலை செய்கிறோம். இங்கே வந்து சாப்பிட்றோம். நல்லா சுத்தமாக நல்லா இருக்கும். விலையெல்லாம் பரவாயில்ல. முகமது அலி சார். 4 இயர்ஸ் மேலே இருக்கும். சூப்பர் டேஸ்ட் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். அவ்வளோதான். லேடிஸ் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். சுத்தமாக இருக்கும். அவ்வளோதான். நல்லா இருக்கும். வீட்டு சமையல் மாதிரியே இருக்கும். மதியம் சாப்பாடும் சூப்பராக இருக்கும். இந்த கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன் அண்ட் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பபாய்.